அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்டாய்வையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தின் பெருமிடுங்களாம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான ஆட்சி அனைவரையும் ஜிகஸ்டோ அன்புடன் வரவேற்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 11ஆம் பாவத்தை பத்தின பதிவு பார்க்கணும். லக்கணத்துக்கு 11 இருக்கக்கூடிய கிரகம் எப்படி எல்லாம் பலன் தரும் அப்படின்னு பார்க்க போறோம். 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எவ்வளவு ஒரு பலவீனமான கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதருக்கு தேவையான ஒரு வசதிகளை செய்து தருவதில் முன்னிலை வைக்கிறது. ஒரு ஜாதகருக்கு கூட எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு கிரகம் அப்படின்னா 11 நிற்கக்கூடிய கிரகம். அவர் அஸ்தங்கமா இருந்தாலும் வக்கரமா இருந்தாலும் பரிவர்த்தனையா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் சப்போர்ட். அதான் நம்ம இன்னைக்கு பாக்குற ஒரு ஸ்பெஷல் ரோல். நம்ம ஜிகேஸ்டோ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எளிமைப்படுத்தி எளிமையான விதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே அனுபவத்தில் சார்ந்த அனுபவ விதிகள் தான். இப்படி யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுக்கு இலக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு படிக்கலாம். அப்படி எப்படிலாம் அந்த பேட்டர்ன் படிக்கலாங்கிற உணர்வு தான் இந்த ஒரு உணர்வு பார்க்க போறோம். இந்த பதிவுல அதை பார்க்க போறோம். ஒரு லக்கணத்துக்கு 11 ஒரு நிழல் கிரகம் சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ இருக்கு வச்சுக்கோங்க. வாழ்க்கை கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு முகம் தெரியாத, உருவம் தெரியாத, நபர் தெரியாத, பேர் தெரியாத, அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் வாழ்க்கையில அவனோ பொண்ணா வருவாங்க. இதை படிச்சுக்கம்பாங்க, இதை தொட்டுக்கம்பாங்க. அப்படியே லைஃப்ல மேனேஜ் எடுக்கணும்னு மேனேஜ். 11ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த காரகம் சார்ந்த நபர் இல்ல அந்த வீடு சார்ந்த நபர், அந்த வீடு குறிக்கக்கூடிய காரக நபர் அல்லது கிரகம் குறிக்கக்கூடிய காரக நபர் இதான். அதாவது வீடு அல்லது பாவகம் அல்லது அதில் இருக்கிற கிரகம் சார்ந்த பாவக நபர்கள் ஏதேனும் ஒரு ரூபத்துல விஷயம் அந்த உதவி வாழ்நாள் போலும் பெரிய உதவியா பெரிய உதவியா. அப்ப அந்த 11ஆம் இடம்ங்கிறது பாதகமா போயிட்டா அந்த உதவியை நீங்க தவறா பயன்படுத்தினா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கிற வித்தியாசம். ஒருத்தர் தனர் இலக்கணம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் நீசமா 10ல் நீசமா இருக்காரு அப்படின்னா அவர் வாழ்க்கைக்கு அவர் சொன்ன ஸ்டோரி பாருங்க. எந்த வசதி வாய்ப்புமே இல்லாத அத்தை தான் அவரை காப்பாத்திருக்கு, பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கு. அந்த வசதி வாய்ப்பு இல்லாத அப்படிங்கிறத நீசம் பெற்ற சுக்கரன் சொல்லு. சுக்கரன் அத்தை குறிக்கூடிய காரகம் இவரை காப்பாற்றி ஒரு பெரிய டாக்டரா மாத்தி. ஒரு கும்பலக்கண ஜாதகம் 8ல அவருக்கு ராகு இருக்கு, 11ல சனி இருக்கு. அந்த சனியை குறிக்கக்கூடிய ஒரு லக்னாதி 11 இருக்கிறார். அவர் தொட்டதெல்லாம் சக்சஸ். சனியோடைய பார்வை ராகுக்கு இருக்கு. அப்ப அந்த லாபம் வரும்போது அவர் தவறான நபர் சந்திக்கிறார், அதனால கெட்டு போறாங்க. அப்ப 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மைத்தான் செய்யுது. ஆனா 11ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம் வேற ஒரு வீட்டை பார்த்தா அவங்களுடைய கவனம் அங்க போகுது. அதே மாதிரி பாவக வீடா இருந்தா அவரை தவறா பயன்படுத்துறார். இவ்வளவுதான் அதுக்கு விஷயம். ஆனா 11 நிற்கக்கூடிய கிரகம் என்னவாக இருந்தாலும் எந்த நிலையில இருந்தும் சக்சஸ் தரும். இன்னொரு கும்பல கஞ்சாதம் 11ல சனி வக்ரமா இருக்கு. அவங்க அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்துச்சு. அவங்க அப்பா முடியாம படுத்துருக்கு, அவங்க அம்மா இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ஐயோ நீ தனியா விட்டு போயிடுவோம்னு பயமா இருக்கு. என்னைக்கு எந்த பயம், நான் தொழில் பண்ணி பொழைச்சுக்கணும்ப்பா, இன்னும் ரெடி ஆகி வா. அந்த 11ல் நின்ற கிரகத்தின் காரகத்துவத்தை சொல்லி அவங்க அப்பாவை தயார்படுத்திடு. ஒன்றும் பயப்படாதப்பா. ஒரு வருடம் ரொம்ப முடியாம இருக்க இந்த பொண்ணு வேலைக்கு போய் அப்பாவும் காப்பாத்திருச்சு. அவர் இன்னைக்கும் சொல்றாரு எனக்கு ஒரு தொழில் திறமை இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு உணர்ந்து கத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு என் மொத்த குடும்பத்தை காப்பாற்ற அதுவும் ஒரு பிரயாணம் காட்சி நல்லா இருக்குங்க. அந்த 11 நின்ற கிரகம் என்ன நிலையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தா பலன் ரொம்ப நல்லா இருக்கும். பலகீனம் வந்து பலன் கிடைக்கும், நம்ம பயன்படுத்தணும். ஆனா பலன் கிடைக்காம போகாது, அதுல எந்த டவுட்டும் வச்சுக்கிறாரு. அந்த 11 நிற்கக்கூடிய கிரகம் உறவுகள் நம்ம கிட்ட இல்ல நபர்கள் நம்ம கிட்ட நட்போட வரும்போது அவங்க தவறா பயன்படுத்திக்கணும், திருப்பி உங்களால சேர்க்கவே முடியாது. 11ல புதன் இருக்காரு வச்சுக்கணும். ஒரு நண்பர் வர்றாரு, நண்பர் தவறா பயன்படுத்தி தன் நண்பரை விலகிட்டா அந்த நண்பர் திருப்பி உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க. இது மாதிரி நிறைய சொல்லும்.
11 சுக்கிரன் இருக்காரு, அவருக்கு ஒரு பெண்ணால் நல்ல வருமானம் உண்டு. 11 சூரியன் இருக்கு, அதிகாரிகள், அதிகார வர்க்கங்கள், மாமனாரு, அப்பாலாம் பயங்கர உதவி செய்யும். அப்ப 11 நிக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் உதவி செய்வாங்க. அதுதான் விஷயம். சார் 11 செவ்வாய் இருக்கு அப்படின்னா, இது ஆண் ஜாதகம் வந்தா சகோதரன் வந்து உதவி செய்வார். இல்ல ஒரு பில்டிங் கட்டி விற்கிறதுல பெரிய ஆளா இருப்பார். அந்த காரகம் சரியான சப்போர்ட் பண்ணும். சார் அதுல கிரகமே இல்லை, அந்த வீட்டதிபதியின் காரகம் வேலை செய்யும். ஆக அந்த ஜாதகர் எந்த நம்பிக்கையில வாழ்ந்துருக்கார், அவருடைய உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா 11ஆம் பாவம். நிறைய பேர் ஜாதகம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் எவ்வளவு மேக்சிமம் சம்பாதிக்கணும், அதுக்கு எதை எடுத்துக்கிறது 11ஆம் பாவம். உங்களோட அதிகபட்ச உயரத்தை 11ஆம் பாவம். அங்க 11ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய இடங்கள் வேற வீட்டை பார்த்தாங்கன்னா அந்த உயரத்துக்கு போகும்போது அவங்க பண்ற தப்புகளை இந்த பார்வை சொல்ற இடங்கள் சுட்டி காட்டும். உதாரணமா சொல்ல போனா ஒரு மீன லக்ன ஜாதகம் 11 செவ்வாய், உச்சம் பெற்ற செவ்வாய். அப்ப அவர் கண்டிப்பா ஒரு செவ்வாய் அவருக்கு பெரிய அளவுல உதவி செய்ய போகுது. அப்ப அவர் ரியலைசேட் பண்ண ஆரம்பிக்கிறார். செவ்வாவுடைய பார்வை மகரத்திலிருந்து 4ஆம் பார்வை மேசத்தை பார்க்குது, 7ஆம் பார்வையா கடகத்தை பார்க்குது, 8ஆம் பார்வையா சிம்மத்தை பார்க்குது. இவர் காசு வந்து என்ன செய்யறாரு, குடும்பத்துக்கு கொஞ்சம் செலவு பண்றாரு, ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. அதுக்கடுத்து 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது, தன்னுடைய காதலிக்கு செலவு நிறைய பண்றாரு. விரோதங்கள் வருது, விரோதிகளை ஒழிக்கிறது செலவு பண்றாரு, நஷ்டமாயிருக்கு. காசு வந்துச்சானா வந்துச்சு, உயரத்தை தொட்டானா தொட்டுச்சு. அப்ப நிறைய பார்வை உள்ள கிரகங்களும் குரு சனி செவ்வாய் இந்த 3 பேரும் 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய யோகத்தை செதறடிக்க போகிறார்கள். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் என்னுடைய ஸ்டாம்புங்க. குரு 11 இருக்காரு, சனி 11 இருக்காரு, இல்லை செவ்வாய், இந்த 3 பேர்த்துல யாரோ ஒரு 11 இருந்தாங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் லாபங்களையும் அவரை வந்து செதற விட போறாருன்னு கவனமா இருக்கலாம். இப்படி எடுத்துக்கிறோம். 11ஆம் அதிபதியே 8ல இருக்காருன்னு வச்சுக்கிறோம். ஒரு கும்பலக்கண ஜாதகம், குரு 8ல இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அவருக்கு மிகச்சிறந்த பெரிய எல்லாம் உதவி செய்வாங்க. உதவி செஞ்சு முடிச்சுன்னா பகையாயிருவாங்க. அப்ப 11 நிற்கக்கூடிய 8க்கு போயிடுச்சுன்னா யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ, உதவி செய்தார்களோ அவங்க எல்லாம் விரோதமை ஒதுங்கி ஒதுங்கி போயிடும். அதுதான் விஷயம். அவர் 11 நிற்கக்கூடிய கிரகமோ 11ஆம் தேதி உதவி செய்வாங்க, உதவி செய்வாங்க, கட்டாயம் உதவி செய்வாங்க. இப்ப நான் சொன்ன அந்த கும்பலக்கணத்துக்கு 11 கிரகம் கிடையாது, ஆனா 11ஆம் தேதி குரு. அப்போ உயர்ந்த மனிதர்களை குறிக்கக்கூடிய காரகன் குரு 8ல இருக்காரு, உதவி செய்யறாங்க. அந்த உதவி கொடுக்கல் வாங்கல சங்கடம் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும். உத்தரவாதம் சொல்லலாம், 11 ஒரு கிரகம் எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும், பலன் தர முடியாது இருந்தாலும் பலன் தராம போகாது. அந்த இடத்துல பலம் பலவீனம் எதை சொல்லுன்னா, அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பலனை பரிபூர்ணமா அனுபவிச்சா அது பலம், அனுபவிக்க முடியலன்னா பலகீனம். இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த கிரகம் பலகீனம் வந்து அனுபவிக்க விடாது, பலம் வந்து அனுபவிக்க கொடுத்துரும் சக்கையா. ஆனா அங்க நிக்கக்கூடிய கிரகம் ஒரு கெட்ட கிரகமா இருக்கும், ஒரு அஷ்டமதிபதியோ ஒரு பாதகாதிபதியோ ஒரு மாரகாதிபதி இருந்தாங்கன்னா கொடுக்குற பலனை கவனமா அனுபவிக்கணும், ரொம்ப ஆட்டம் போட்டக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்ப சார் நடக்கும்? அந்த 11 நிற்கக்கூடிய கிரகங்களோ 11 கோச்சாட்டுல 11க்கு வரணும், இல்லைன்னா தசாபுத்தி அந்தரமா இருக்கணும். இல்ல தசாபுத்தி நடத்துற கிரகங்கள் இவருடைய நட்சத்திரங்களை போகணும். இந்த 3 ஸ்டேஜ் தவிர எப்பவும் பலன் தராது. அதனால பலன் தரணும்னா 11ஆம் தேதி தான் சார். நான் 11ஆம் தேதி எப்பவுமே எங்களோட சப்போர்ட்டா இருக்கணும் சார். நான் ஊர் தேவதை, நீங்க எந்த ஊர்ல குடியிருக்கீங்களோ அந்த ஊருக்கும் ஒரு தேவதை இருக்குங்க. அந்த ஊர் தேவதையை நல்ல ஆத்மார்த்தமா விரும்பி கும்பிடும்போது 11ஆம் வேலை செய்ய ஆரம்பிச்சோம். உதாரணமா இப்ப நான் அவினாசி வந்துட்டேன், அவினாசி சிவன் கோவில் இருக்கு. இங்கிருந்து நான் சங்கரன் கோவில் போறேன், கோமதி அம்மன். மதுரை போறேன், மீனாட்சி அம்மன். திருநெல்வேலி அங்க ஒரு நல்ல காந்திமதி இருக்காங்க. எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊரோட தேவதை கும்பிடும்போது அந்த 11ஆம் அங்க நம்ம அப்படியே எடுத்து கொடுக்கும். அதனால 11ஆம் இடங்கிறது நீங்க இருக்கக்கூடிய ஊரின் ஸ்தல தெய்வத்தை குறிக்குது. அது உங்களுக்கு பயங்கர சப்போர்ட். ஸோ நம்ம உயரத்துக்கு போறது எல்லாரும் விரும்புறோம், அதுக்கான அணுகுமுறை ஜோதிடத்தில் இருக்குங்கிறத சொல்லி நிறைவேறுவோம். ஜோதிடம் படிக்கணும்னு விரும்புறவங்க, இப்படி ஜோதிட அடிப்படை படிக்கணும்னு விரும்புறவங்க நம்ம கீழே கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து நீங்க படிச்சுக்கலாம். நீங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன்னும் ஜோதிடம் படிப்பதற்கு பின்னும் உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்கள்ல பழக்க வழக்கங்கள்ல கண்டிப்பா மாற்றணும். ஸோ அப்படி ஒரு நடைமுறை கல்வியை தான் ஜிஎஸ்ல கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. படிக்க விரும்புறவங்க கீழே நம்பர்ல தொடர்பு கொண்டு முன்பதிவு படிங்க. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள், மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும்
எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டருடைய கருணையினால நிரம்ப கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.